ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M32 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி சாம்சங் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்ல மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதோடைய கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம சாம்சங் கேலக்ஸி M32 ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி M32 பாக்ஸ். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் இருக்கிற சீலை கட் பண்ணி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல் டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா M32 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 15 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைப் சி சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லைன்ஸ் போகிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. டெடிகேட்டட் மைக்ரோஃபோன் கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு, ஹேண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துட்டு இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வி கட் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷன் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷன் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 800 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. இங்கே வந்து சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளேவும் தராங்க. அதே மாதிரி 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க சாம்சங். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நார்ஜ் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 20 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தராங்க. அப்படியே அது பக்கத்தில் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. பெரிய பேட்டரி, 15 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 15 வாட்க்கான அடாப்டர் தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட வாய்ஸ் அண்ட் ப்ராசஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 UI 3.1 வாய்ஸ் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா டீசெண்டாகவே பர்ஃபார்ம் பண்ணும். இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராசர்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்கும். பட் ரொம்ப ஹெவியாக நீங்கள் புஷ் பண்ண முடியாது. நார்மல் லோ கிராஃபிக்ஸில் நீங்கள் ஆடலாம். ஹெவி கேம்ஸுக்கு நாட் அலவுடு. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை வரும்னு பார்த்தீங்கன்னா 15,000 பேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியன்ட். ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட விலை வரும்னு பார்த்தீங்கன்னா 17,000 பேஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிஷியலில் சேல் பண்ணிருக்காங்க. 28 ஜூன் அன்னைக்கு சேலுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.